சங்கீதம் 84:12 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நேற்றைய தினத்துல பார்த்த உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் சொல்கிறது, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அவர்கள் எதற்காக காத்திருக்கிறார்களோ, எதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், இந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். அப்படியே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ஆகவேதான் நாம் ஒரு பாக்கியமுள்ள ஜனமா இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுயார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடலாம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால்தான் நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆகவேதான் அந்த சங்கீதக்காரர் சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்கல்ல, நீங்க பாக்கியவான். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்பிக்கையா இருக்கிறீங்களா, நீங்க பாக்கியவான். கர்த்தர் உங்களுக்கு கூப்பிடுதலை கேட்கிறார். எல்லா ஜெபத்துக்கும் பதிலை கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உங்க மேல நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உண்மையில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, எங்களை அந்த பாக்கியத்துக்கு நீர் உட்படுத்துகிறதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைங்க எதற்காக நம்பிக்கையோடு இருக்காங்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் அவங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தாது. கர்த்தாவே, அவங்க உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஆகவே அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும், அவங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.